கோவை கீரநத்தம் ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு. கருப்பு கொடி கட்டி கடையடைப்பு போராட்டம் நடத்திய மக்கள். தமிழ்நாட்டில் பல்வேறு ஊராட்சிகளை மாநகராட்சியுடன் இணைத்தும் புதிய ஊராட்சிகளை உருவாக்கியும் தமிழ்நாடு அரசு ஆணையானது வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி கோவை மாநகராட்சியுடன் 9 ஊராட்சிகள், 4 பேரூராட்சிகள் மற்றும் 1 நகராட்சி என 14 உள்ளாட்சி அமைப்புகள் இணைக்கப்பட உள்ளது. இதற்கு சில ஊராட்சி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கீரநத்தம் ஊராட்சி பொதுமக்கள் தங்கள் ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வீடுகளுக்கு முன்பு கருப்பு கொடி கட்டியும் கடைகளை அடைத்தும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மேலும் தங்கள் ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைக்க வேண்டாம் என்று முழக்கங்களையும் எழுப்பினர். இது குறித்த பகுதி மக்கள் கூறுகையில், தங்கள் ஊராட்சி மாநகராட்சியாக தரம் உயரும் பொழுது இப்பகுதியில் கிராமப்புற வேலை திட்டம், 100 நாள் வேலை திட்டம் ஆகியவை பாதிக்கப்படும் எனவும், எந்த ஒரு தேவை ஏற்பட்டாலும் ஒரு கவுன்சிலரையோ நாட வேண்டி இருக்கும் அல்லது நகருக்குள் இருக்கும் மாநகராட்சி அலுவலகத்தை நாடி செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும் என தெரிவித்தனர். அரசு தங்கள் கோரிக்கைக்கு செவிசாய்க்காத பட்சத்தில் இனிவரும் நாட்களில் பல கட்ட போராட்டங்களை முன்னெடுக்க இருப்பதாகவும் தெரிவித்தனர். சும்மா நிக்கிறேன் வேண்டாம், சும்மா சுத்திட்டு இருக்கேன். கூட தூக்கி போட்டு அந்த போட்டு பேரு திரும்ப பேரு அரசாணை 201 அரசாணை 201 திரும்ப பேரு கைவிடு கீரநத்தம் ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைக்கின்ற திட்டத்தை கைவிடு. போராட்டம் வெல்லட்டும். அரசாணையை ரத்து செய். தமிழக அரசு ரத்து செய். வயிற்றில் அடிக்காதே. ஏழை வயிற்றில் அடிக்காதே. தமிழக அரசாணையை ரத்து செய். தமிழக அரசு அரசாணையை ரத்து செய். அரசாணையை வாபஸ் வாங்கு.
என் பேர் சிதம்பரம்ங்க. இதே கிராமத்தில் ஒரு 3-4 தலைமுறையை நாங்கள் எல்லாம் வசித்துட்டு இருக்கிறோம். அரசாங்கம் இந்த ஊரை மாநகராட்சியோட இணைக்கணுங்கிற ஒரு முடிவை கைவிடணுங்கிற சொல்கிறதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் தொடர்ச்சியாக நாங்கள் முன்னெடுக்கிறோம். கடந்த 6ஆம் தேதி அன்றைக்கும் கூட மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கிராம மக்கள் சார்பில் ஒரு மனு கொடுத்துருக்கோம். இந்த ஊராட்சியை கிராம ஊராட்சியாகவே தொடரணும் அப்படிங்கிறது எங்களுடைய நிலை. மாநகராட்சியோட ஏன் இணையக்கூடாதுன்னு சொன்னால், ஏற்கனவே மாநகராட்சி பகுதியாக இணைக்கப்பட்ட சரவணம்பட்டி ஆட்டு, வேளாங்குறிச்சி ஆட்டு, காலப்பட்டி ஆட்டு எந்த அடிப்படை வசதியும் இன்னைக்கு வரை கிடையாது. ஜனங்க போய் பஸ் ஸ்டாண்ட் நிற்கிற பஸ் ஸ்டாண்டும் கூட கிடையாது. அதே மாதிரி 100 நாள் வேலை திட்டம் மக்களுடைய வாழ்வாதாரம் எக்காரணத்தை கொண்டும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த ஊரினுடைய மிக முக்கியமான கோரிக்கை. ஜனங்களுடைய அடிப்படை பிரச்சனையை மாநகராட்சி எந்த விதத்திலும் இதுவரைக்கும் செஞ்சதே கிடையாது. அதனால குப்பைக்கும் கூட வரி போடுறாங்க. சகல விதமான மக்கள் வீட்டுக்கும் கூட வீட்டு வரி 5000 ரூபாய் கட்டிட்டு இருந்த வீட்டுக்கு 30,000 ரூபாய் வரி மாநகராட்சி பகுதியில். உதாரணத்துக்கு நேற்று பத்திரிகை செய்தி 1,62,200 ரூபாய் ஒரு வீட்டுக்கு 100 அடி ரோட்டில் போட்டிருக்காங்க. மாநகராட்சி ட்ரெயின் மூலமாக கணக்கெடுத்து சாதாரண ஓட்டு வீடு 1,62,200 ரூபாய் வீடு அந்த விலைக்கு போகாது. மாநகராட்சியினுடைய அவல நிலை இவ்வளவுதான். இன்றைக்கும் ஜனங்களுக்கு போதிய மின்சார வசதி இல்லாத கிராமம் இருக்குது. அடிப்படை கட்டமைப்பே இல்லாத கிராமங்கள் ஏராளமாக இருக்கிற போது பர்டிகுலராக இந்த கிராமத்தை மட்டும் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. மாநகராட்சிக்கு அரசாங்கத்துக்கு வருமானம் வரணும்னு சொன்னா எவ்வளவோ வழிவகை அரசுக்கு இருக்குது. தெரிஞ்சிருந்துமே இந்த ஐடி பார்க்கை மட்டும் வச்சுட்டு ஒட்டுமொத்த கிராமமே முன்னேறிடுன்னு சொல்றது எந்த விதத்திலையும் பொருத்தமா இருக்காதுன்னு தான் நான் கருதுகிறோம். அரசாங்கம் மிகச்சிறந்த ஊராட்சின்னு சொல்லி ஜனாதிபதி அவார்டு கொடுத்திருக்காரு. ஊர் மக்கள் சார்பில் அந்த அவார்டையும் கூட நாங்க திருப்பி கொடுக்கணுங்கிறது கூட எங்களுடைய கருத்து. தேவையில்லை அவார்டு. ஆட்டுக்குட்டிக்கு மாலை போட்டு வெட்டுற மாதிரி 24ஆம் தேதி அன்னைக்கு ஜனாதிபதி அவார்டு கொடுக்குறாரு. 16ஆம் தேதி கொடுக்குறாரு. 24ஆம் தேதி அன்னைக்கு இன்னொரு மாநகராட்சியோட இணைக்கிறாங்க. அதை இது எக்காரணத்துக்கு கொண்டு நாங்கள் ஏற்றுக்க முடியாது. மக்களுடைய அடிப்படை பிரச்சனை வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்குது. குப்பைக்கும் கூட வரி, காலி இடத்துக்கு வரி. இனிமேல் சாதாரணமா 1 சென்ட் 2 சென்ட்ல வீடு கட்ட கூட முடியாது. பிளான் அப்ரூவ் பண்ணணும்னு சொன்னா லட்சக்கணக்கான ரூபாய் பணம் கட்டணும். 1 சென்ட்ல 2 சென்ட்ல வீடு கட்டுறவங்க சாதாரண ஜனங்களுடைய நிலை எதிர்கால வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறி ஆகுது. ஆகவே எக்காரணத்தை கொண்டு மாநகராட்சியோட இணைக்க கூடாதுங்கிறத எங்களுடைய அரசாங்கத்துக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். இது அரசாங்கம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். நல்ல முடிவு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். மீண்டும் இது தொடருமே ஆனால் எங்களுடைய போராட்டம் மக்களை திரட்டி மிக பிரம்மாண்டமான போராட்டம். ஏற்கனவே நண்பர் சுகுமார் சொன்ன மாதிரி ரேஷன் கார்டு ஒப்படைச்சிடுறோம், ஆதார் கார்டு ஒப்படைச்சிடுறோம், அதே மாதிரி ஓட்டர் ஐடியும் ஒப்படைச்சிடுறோம். அரசாங்கம் என்ன செய்யுமோ செய்யிட்டு. என் பேர் எஸ் சிதம்பரங்க. என் பேர் கனகமணிங்க. நான் 100 நாள் வேலை திட்டத்தில் 15 வருஷமாக இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். இந்த 100 நாள் வேலை முதல்ல எங்களுக்கு கூலியாக தான் கொடுத்தாங்க. அப்புறம் நாங்கள் இது நம்பி தான் எங்கள் குழந்தை குட்டி படிக்கிறதுக்கு சாப்பாட்டுகளுக்கு எல்லாமே இதாக இருந்தது. இப்போ இந்த கொஞ்ச காலமாக மாநகராட்சின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு மாநகராட்சி வேண்டாம், எங்களுக்கு 100 நாள் வேலை தான் வேணும். 100 நாள் வேலை இல்லைன்னா நாங்கள்லாம் சாப்பாட்டு கஷ்டம். நாங்கள் அடுத்த பக்கம் கம்பெனிகளுக்கெல்லாம் போனால் எங்களால் செய்ய முடியாது. அதுங்களுக்கெல்லாம் வயசாயிடுச்சு. அதனால் நாங்கள்லாம் கூலிக்கு தான் போகிறோம். அதனால் கூலிக்கும் எங்களுக்கு வேலைகள்லாம் மழை தொழில் இல்லாதனால அங்கேயும் எங்களுக்கு எல்லாம் கஷ்டம். அதனால் இந்த 100 நாள் வேலை எங்களுக்கு எப்போ இருக்கணும். மாநகராட்சி வேண்டாம், எங்களுக்கு 100 நாள் வேலை திட்டம் தான் வேணும்.